மேலும் ஒரு முக்கிய செய்தி, தவேகாவின் 2வது மாநில மாநாட்டை முன்னிட்டு தொண்டர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். தவேக 2வது மாநில மாநாடு 21ஆம் தேதி நடைபெறவிருப்பதை அடுத்து 42 கேள்விகளை காவல்துறையினர் எழுப்பி அதன் மூலமாக அவர்கள் கட்சி தரப்பில் பதிலளிக்கப்பட்டு அதற்கான உரிய அனுமதி காவல்துறை தரப்பில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மாநிலம் அதிர மாநில மாநாட்டிற்கு தயாராகுவோம் என தொண்டர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். முதன்மை சக்தி தவேக என்பதை உலகிற்கு மீண்டும் உணர்த்துவோம் என்று அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் மீண்டும் இணைகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயினுடைய இந்த மாநாட்டு அழைப்பு குறித்த கடிதத்தில் அவர் என்னென்ன செய்திகளை பதிவிட்டிருக்கிறார் தொண்டர்களுக்கு? தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சி தொடங்கி இந்த முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டி பகுதியில் நடைபெற்றது. அதன் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்ட தமிழக வெற்றிக் கழகமானது தற்பொழுது 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறும் என கடந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக அதிகாரப்பூர்வமானது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் தான் இந்த மாநாட்டிற்கு நிர்வாகிகளை அழைக்கும் விதமாக தமிழக வெற்றி தலைவர் விஜய் கவிதையின் நிர்வாகிகளை அழைக்கும் விதமாக அழைப்பு விடுக்கும் விதமாக தற்போது ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவில் என்னவென்று பார்த்தால், நம்மோடு அரசியல் பயணத்தில் அடுத்தடுத்த கட்டங்களை தாண்டி வருகிறோம் என்றும் இடையில் எத்தனை சவால்கள் நெருக்கடிகள் வந்தாலுமே எல்லாவற்றையும் மக்களோடு சக்திகளோடு, அதாவது உங்கள் ஆதரவாக கடவுளால் அருளால் கடந்து வந்து இருக்கிறோம் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலும் நாம் முழு வீச்சில் தயாராகி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழல் நம்மோடு 2வது மாநில மாநாட்டை ஆகஸ்ட் 21ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று மதுரையில் நாம் நடத்த இருக்கிறோம். இது உங்களுக்கு எல்லோரும் தெரிந்த விஷயம்தான் என்றும் இந்த முத்தமிழ் சங்கமும் அந்த பச்சு வளர்ந்த மதுரையில் நாம் கொள்கை எதிரிகளையும் அரசியல் எதிரிகளையும் சமரசம் இல்லாமல் எதிர்த்து நின்று ஜனநாயகம் போரில் அவர்களை வென்று தமிழ்நாடு மக்களுக்கு நல்லாட்சி பெறுவதே நம்ம குறிக்கோள் என்ற நிலைப்பாட்டை உறுதி செய்துதான் இந்த மாநாடானது நடைபெற இருக்கிறது. அதனால்தான் வைக மண்ணில் நடக்கும் இந்த மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்றும் வெற்றி பேரணியின் தமிழ்நாடு என்ற தேர்தல் அரசியல் மைய கருத்தை முன்வைத்து நடக்க இருக்கும் இந்த 2ஆம் கட்ட மாநாடு பொறுத்தவரையுமே நிர்வாகிகளை உங்களை அழைப்பதற்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மாநில அதிர மாநாட்டிற்கு தயாராகும் எனும் மாற்று சக்திகளாக நாம் ஒன்று முதன்மை சக்தியாக நாம் என்பதை உலகிற்கே மீண்டும் உணர்த்துவோம் என்பதும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் என்ற அடிப்படையில் தான் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தன்னுடைய பதிவில் இந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த முதல்கட்ட மாநாடு பொறுத்தவரையுமே விக்கிரவாண்டி பகுதியில் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்ற நிலையில் 2ஆம், அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மாநாடு 2ஆம் கட்டமாக தான் தற்பொழுது மதுரையில் 21ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதற்கான பணிகள் பொறுத்தவரைமே கடந்த ஒரு 2 வாரங்களாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தினந்தோறுமே கட்சியின் பொதுச் செயலர் புஷியானந்த் அந்த பகுதிக்கு நேரில் ஆய்வு செய்து அந்த நடவடிக்கைகள் குறித்து மேற்கொண்டு வருகிறார். தற்பொழுது நிர்வாகிகளை அழைக்கும் விதமாக கட்சியின் தலைவர் விஜய் தன்னுடைய எக்ஸல பதிவில் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தான் இந்த முக்கிய பதிவுகள் பார்த்தோம் என்றால், இந்த வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற தேர்தல் அரசியல் நோக்கோடு தான் இந்த மாநாடு நடைபெறும் என தற்போது தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார் விஜய் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்.